மக்களே, ஃபைனலா பிக் பாஸ் காமன் மேன் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஷோ அப்படின்னு நம்ம அடிச்சு பேசியிருந்தோம் போன வீடியோல தான். கரெக்டா அது நடக்கிற வகையில ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஜட்ஜஸையும் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸோட தகவல் வந்து 2 days பேக்கே எனக்கு கிடைச்சிருச்சு. பட் வீடியோ போட முடியல. நான் ஊர்லயே இல்லை, பாண்டிச்சேரிக்கா கோயிலுக்கு அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக ஃபேமிலியாக எல்லாம் போனதால வீடியோ எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் இந்த ஒரு வீட்டோட தீம் அப்டேட்டுமே சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸோட அப்டேட்டுமே சரி எதுவுமே குறிக்க முடியாமல் போயிருச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இங்கே டைமுக்கு எல்லா வீடியோஸும் வரும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அடுத்தும் ஒரு சில கமிட்மெண்ட் இருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகும், மன்னித்துருங்க. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ப்ரோமோவை டீகோட் பண்ணுவோம். அதுல நிறைய எலமெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா நம்ம எதிர்பார்த்த வகையில வீக்கெண்டு மட்டும்தான் ஷோ நினைச்சா அப்படிலாம் இல்லையாமே, வேற மாதிரி எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு டிலே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் டீகோட் பண்ண போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா லைக்கு ஐப்பு கொடுத்துருங்க. இன்னும் நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நம்ம 2த்துலயுமே நெருங்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ரெஸ்பான்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிக் பாஸ் காமன் மேன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இனிஷியலா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபி கஃபே. அந்த கஃபே பிக் பாஸ் கஃபே அப்படின்றது தான். அந்த கஃபேல ஒரு வெயிட்டர் இருக்கார். யாரா அந்த வெயிட்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் சீசன் 7ஓட செகண்ட் ரன்னர் அப் ஆன மாயா அவர்கள் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறாங்க. பட் மாயாவோட கேம் பிளே விட்டுருவோம். ஆனா மாயா வந்து இந்த காமெடி சென்ஸு, அதுக்கப்புறம் இந்த கவுண்டரும் அந்த இடத்துல டப்புன்னு ரியாக்ட் பண்ற விதம் வந்து நல்லாவே இருக்கும். அதை அழகா எடுத்துன்னு வந்து அவங்கள ஓஸ்டா போட்டதுல சூப்பரான விஷயம் தான். ஏன்னா டப்புன்னு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதும் சரி. ஏன்னா இந்த இடத்துல அவங்க நினைச்சா பிரியங்காவை போட்டிருக்கலாம். ஆனா பிரியங்கா போட்டா அந்த அளவுக்கு செட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஷோலையும் பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போயிருப்போம். பட் இந்த இடத்துல மாயாவை எடுத்துன்னு வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. குறிப்பா இந்த ப்ரோமோலையுமே அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் அவங்களுடைய அந்த ஆக்டிங்கும் சரி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வராங்க மாயா. ஓகே சார் உங்க ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் வரலாற்றிலேயே வின்னர்ல ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்னா அது ஆரி தான். மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த சீசன் நான் ஃபுல்லா பார்க்கல. எல்லாருமே இன்னைக்குமே கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆரி ஆரி ஆரின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்ல. அதுல ஆரினா என்ன, ஆனஸ்ட் அப்படின்றதானே உங்களுக்கு மனசுல வரும். அதை தான் அவர் கேட்கிறாரு. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பட் மேபி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது கேட்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் இது கொஞ்சம் கடுப்பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சீசன்ல ஆரி வேற மாதிரி. ஸோ அவர் ஆரினா நேர்மையான ஒரு அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். இதை சொன்ன உடனே மாயாவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, அதுதான் இன்னும் அல்டிமேட்டா இருக்கு. ரியாக்ஷன் பார்த்துட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசில் விளையாடிட்டு இருக்காரு. அந்த பசில்ல அந்த நேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து மாயா வந்து பாத்தீங்கன்னா அந்த பசில்லையே ஆனஸ்ட் ஆரி தோசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு ஜட்ஜு வந்து ஒரு நியாயமான நேர்மையான, ஸோ ஒட்டுமொத்த அவர் இவ்வளோ டைலாக்லாம் பேசினாலுமே அது எல்லாமே ஆனஸ்ட்ல தான் வரும். அந்த ஆனஸ்ட் நபர் தான் ஆரி அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஷோல ஆனஸ்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிக் பாஸ்ல அப்படின்றது தான் இந்த ஒரு ஜட்ஜ் மூலியமாக இந்த ஒரு கருத்துலையும் பதிவு பண்றாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே இன்னொரு பக்கம் ஓடுறான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில அந்த ஃபன்னு சிம்பிள் போட்ட மாதிரி அந்த இது இருக்கு. அதை எடுக்கிறாங்க. உடனே வந்து எந்து அப்படின்ற மாதிரி வந்து ராஜு வர்றாரு. ஏன்னா ராஜுவும் வின்னர் தான். இப்ப இந்த சீசனை பொறுத்தவரையுமே இந்த 3 ஹோஸ்டும் எந்த அடிப்படையில செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்னு நியாயம், இன்னொரு வின்னர், வெரைட்டி ஆஃப் வின்னர்ல ராஜு வந்து ஒரு ஃபன் சைடு. அந்த சீசனை பொறுத்தவரை ராஜு ஃபன்னு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணாருன்றது மக்களை கவர்ந்திருக்கிறார். அடுத்த சீசனே அது அவர் வந்து பேசும்போது என்ன பேசுவார்? ஸோ ராஜு ஃபன்னால தான் டைட்டில் வாங்கினாரு. அப்போ அவர் ஃபன்னை பேஸ் பண்ணி தானே ஒரு விஷயத்த பேசுவார். கரெக்டாக அதை தான் அங்கே பண்ணுறார். ஒரு கப்பு கண்டென்ட்டு, எக்ஸ்ட்ரா காமெடி. ஸோ ஒரு கப்பில் கண்டென்ட் இருக்கணும், எக்ஸ்ட்ரா காமெடி. ஸோ அதுக்கு முன்னாடி சீசன்லாம் சீரியஸாக இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் சீசன்லாம் வந்து கண்டென்ட் பண்ணுறான்டா, கண்டென்ட்ன்ற மாதிரி மக்களோட மைண்ட் செட்டுமே மாற ஆரம்பிச்சுது. அதை தான் அவர் சொல்றாரு. அதுலேயும் குறிப்பாக டைமிங் பஞ்சஸ் போடணும், மேலே அப்படியே தூவி விடணும். டைமிங் பஞ்சஸை டப்புன்னு தூவி விடுறதுணும்.
அப்புறம் தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கணும். மாசு மசாலா என்டர்டைன்மெண்ட் கிடைக்கணுமா? மாசான ஒரு சம்பவம், மசாலானா என்ன, கிசு கிசு, இந்த மாதிரி ஒரு சில மல்டிபிள் வெரைட்டிஸ், கிசு கிசுன்னு சொல்லலை, தப்பா போயிடும், மல்டிபிள் வெரைட்டிஸ், அந்த மாதிரி எல்லா கலந்த கலவையா இருக்கணும். ஒரு பக்கம் காமெடியும் இருக்கணும், மாசான ஒரு மூமெண்ட்டும் இருக்கணும், மசாலா மூமெண்ட்ஸும் இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்தாதான் இந்த ஷோன்ற மாதிரி எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஒவ்வொன்று கொடுக்கணும் அப்படின்றத அவர் மீன் பண்றாப்புல. ஓகே, ஸோ இவரை பொறுத்தவரை ஒரு ஃபன்னி ஜட்ஜு, ஃபன்னான ஒரு சைஸ். ஓகே, இவரா இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட சீக்கிரமா கொடுமா, டைம் இல்லைன்ற மாதிரி ராஜுவோட பதட்டத்தை வெளிப்படுத்துறாரு. உடனே வந்து ப்ரோக்கு ஒரு காஃபின்னு இழுத்து நல்லா சொல்றாங்க. அதை அப்படியே ராஜு மைண்ட் வஞ்சல் சொல்லிட்டு போயிடாரு. அதுல வந்து இந்த டைலாக்லாம் சொல்லும் போது மாயாவோட கண்ணு ஆக்ஷனை மட்டும் பாருங்க, அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு மாயாவை பொறுத்தவரையும். இது முடியுதா, சரி தேர்ட் ஜட்ஜி யாருப்பா, என்ன 2 மேல போட்டீங்க, 3வது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலதான் ஓவியா. சீசன் 1 பிக் பாஸ்னாலே ஓவியா. என்னதான் ராஜு வந்து வின்னர், யாரு ஆரி வின்னர்ல ஃபேமஸா இருந்தாலும் பிக் பாஸுக்கே ஃபேமஸ் ஓவியா தாங்க. ஓவியா இல்லாத எப்படின்ற மாதிரி ஓவியா வந்தவொடனே நிறைய பேர் சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருக்கும், இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போனோம்னா ₹1 காயினை போட்டு அந்த லெட்டரும் இந்த மாதிரி பாக்குற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அந்த ஒரு மிஷின்ல தான் ஓவியா காயினை போடுறாங்க. போட்ட உடனே பாத்தீங்கன்னா காயின் எடுத்த உடனே நோ டென்ஷன் ஃபுல் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஓவியா இருக்கிற சீசன் வந்து எல்லாரும் ஓவியாவோட எத்தனை சீசன் மாறினாலும் இன்ன வரைக்கும் நிலைச்சு பேசுற ஒரு நேம்னா ஓவியா. ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ஓவியா ஃபேனா தான் இருந்திருப்போம், இன்க்ளூடிங் நான் கூட தான். அதை அவங்க சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து ஆர்ட் ஆர்பிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாங்க. சொல்லிட்டு ஓவியாவோட ஃபேமஸான ஒரு டைலாக், கொக்கு நெட்டு கொக்கு இட்ட முட்டை நெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை சொன்னோன்னா மாயா அப்படியே லைட்டா எஸ்கேப் ஆகுறாங்க சைலண்டா. ஓகே, அதை சொல்லிட்ட உடனே பாத்தீங்கன்னா மாயா அந்த லிஸ்ட்டை எழுதிட்டு சொல்றாங்க, பாத்தீங்களா இவங்க கேட்கிற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு, பல கேட்காத வெரைட்டி ஆஃப் கண்டஸ்டன்ஸும் ரெடியா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவங்க கேட்குற வெரைட்டி என்ன, ஆரி கேட்கறது ஒரு நியாயமான நேர்மையான நீதியான ஒரு நபர், இன்னொருத்தர் ஆரி கேட்கற ராஜு கேட்கறது ஒரு பர்ஃபெக்டான காமெடி மெட்டீரியலான ஒரு பர்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி, புகழ்ந்து தள்ளுது, பாசிட்டிவா இருக்கிறதுன்ற மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். இந்த 3மே எடுக்கணும். ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோவில் நேர்மையானவங்களை மட்டும் எல்லாருமே போட்டாலும் ஷோ நல்லா இருக்காது. ஃபன்னானவங்களை மட்டும் போட்டு ஃபன்னாக இருந்தால் அது காமெடி ஷோவாக மாறிடும். ஸோ எல்லாமே கலந்த கலவை தான் பிக் பாஸு. அதில் எல்லாமே தேவைப்படுது. ராஜு சொன்ன மாதிரி தான், மசாலா இருக்கணும், மாஸ் மூமெண்ட் இருக்கணும், ஃபன் மூமெண்ட் இருக்கணும், எல்லாமே கலந்து இருந்தால் தான் பிக் பாஸ்ன்றது தான் ஹைலைட்டு. இதுலேயும் இந்த ஜட்ஜஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எல்லாருமே கமல்ஹாசன் சார் வந்த சீசனோட வின்னர்ஸ். அதுலேயும் சீசன் 1ல ஓவியா இருந்தால் ஓவியா தான் வின்னர். அவங்க எதிர்பாராத விலையில போயிட்டாங்கன்னு வச்சுங்க. எல்லாம் வின்னர் மெட்டீரியலாக பார்த்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. பட் நல்லா இருந்தது ப்ரோமோ. என்னை பொறுத்தவரையும் கம்பேர் டு மலையாளம் ப்ரோமோ இந்த ப்ரோமோ ஒரு அருமையா அழகா செதுக்கி இருக்கிறாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டுன்னு சொல்லிடுற வகையில ப்ரோமோவும் தரமான ஒரு ப்ரோமோவை இறக்கி இருக்கிறாங்க மக்களே. அதுல மாயா ஹோஸ்ட், அதுல அவங்க சொல்றாங்க, அந்த டைலாக்லாம் சொல்லிருக்காங்க, கண்டஸ்டன்ஸ்லாம் ரெடியா இருக்காங்கப்பா அப்படின்னும் போது, எப்பா போதும் நாங்க பேசிக்கிறோம், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஆரி பேசுறாரு. பிக் பாஸ் காமன் மேனை வின் பண்ணி பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள போக போறது யாரு அப்படின்னும் போது, காமன் மேன் யாருன்னு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஆரி பக்கத்துல வந்து ராஜு பேசுறாரு. ராஜு பேசின உடனே அடுத்து ஓவியா ஒன்று சொல்றதா, நியூ கேம் நியூ ஷோ அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, பிக் பாஸ்ல இருக்கிற மாதிரி தான் இங்கே நடக்கும். ஏன்னா இது வந்து புதுசா வந்து தமிழ் மக்களுக்கு தெரியும், ஆனா அதர் லாங்குவேஜஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெலுங்குல இருந்து வந்த காப்பி தான். தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்ததை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தெலுங்கு பிக் பாஸ் போன சீசன் பயங்கரமான டிஆர்பி பயங்கரமான ஹிட் ஆயிருக்குது, அதை எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ நியூ கேம் நியூ ஷோ ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத முன்னாடியே இங்கே வச்சு செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு 5 பேரை உள்ள அனுப்ப போறாங்க. இதுதான் இந்த கேமோட ஷோ. ஓகே, இதை சொல்லி முடிச்சோடனே, எப்பா நீங்கெல்லாம் வந்து ஜட்ஜி கம்முன்னு இருங்க, நான் தான் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி இத்தனை நாள் பார்த்தீங்க, இப்போ வந்து விளையாட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஷோவோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஷோ வாரம் வரப்போறது இல்லை, டெய்லியும் வரப்போகுதுன்றதுதான் பாயிண்ட். எனக்கு அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் அக்னி பரீட்சா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 எபிசோடு போச்சு. 6 வாரத்துக்கு மேல, ஒரு மேக்ஸிமம் 6 to 8 வீக்ஸ் போச்சு. அதை கணக்கு பண்ணி தான் நான் சொன்னேன், இப்படி போனா எப்படா ஷோ பண்ண முடியும், பாசிபிளே கிடையாது அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா பிக் பாஸ் September 6 காமன் மேன் ஷோ நடத்தி முடிக்கணும், அதுக்கு வாரம்லாம் பத்தாதுன்னு யோசிச்சா இதுதான் ஒரு ட்விஸ்ட். டெய்லியும் ஆமா. ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு
போட்டுருவாங்க. ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து நைட்டு 10 மணிக்கு, சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு அப்படின்றது. ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம், என்னன்னா இந்த ஷோ கிட்டத்தட்ட 21 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 16 இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரையும் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா பாருங்க, 5ஆம் தேதி இல்ல 6ஆம் தேதி வரையும் கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட், 6ஆம் தேதி வரையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி 5:30 மணியிலிருந்து வருது இல்ல, டெலிகாஸ்ட் பண்ணிட்டு 6:30 மணிக்கு பிக் பாஸ் போடுவான். பிக் பாஸ் சீசன் 10 கிராண்ட் லான்ச் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கடைசி வரையும் நீங்க என்ன பண்ணணும், இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோவை என்கேஜ்மெண்ட்டா எடுத்துட்டு போய் அந்த என்கேஜ்மெண்ட்டோட பிக் பாஸ் இன்வால்வ் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் திட்டம் போட்டு இதை எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை இந்த ஒரு பிக் பாஸ்ல மட்டும் பண்ணல, எல்லா பிக் பாஸ்லயும் அதே பிளானோட தான் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா வந்து கனடா பிக் பாஸ் சீசன் 13ஓட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதுலயும் காமன் மேன் இருக்கு. மலையாளத்திலயும் காமன் மேனோட ஜட்ஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தெலுங்கும். ஸோ இதுல சவுத் இந்தியன் பிக் பாஸ் எல்லாமே இந்த ஒரு ரொட்டீன்ல எடுத்துட்டு போறாங்க. இந்தியோட ப்ரோமோவுமே வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்டா ஸ்கெட்சு நாங்க போட்டா மாதிரி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றன்ற வகையில பக்காவான ஸ்கெட்ச் போட்டு எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த ஒரு ப்ரோமோவோட வெளிப்பாடா நான் பாக்குறேன். இதே தான் எல்லா ஷோலையும் இப்போதைக்கு நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு 3.5 மாசமா, இதையும் சேர்த்துக்கிட்டா 4 மாசம் கணக்கு. இந்த 4 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு பல வேலைகள் இருக்குது மக்களே, அதை எல்லாத்தையும் சீக்கிரமா நானும் முடிச்சுட்டு வந்து இதுல வந்து உங்களை சந்திச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட், இந்த ஷோவை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம், பேச போறோம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்கிற மக்களே மறந்துடாதீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, இந்த செகண்ட் லவ் ஷோவை வந்து கரெக்டா எடுத்துட்டு போய் முடிக்கிறீங்க, முடிச்ச உடனே இந்த ஷோ ஆரம்பிக்கிறோம். எப்படி இது முடிதல் அது ஆரம்பித்தல்ன்ற மாதிரி கரெக்டா இங்க கட் பண்ணி அதுல ஓபன் பண்றோன்ற மாதிரி இதை முடிச்சு அதை ஓபன் பண்ணி இந்த ஷோ ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. மாயாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸு, அந்த ரியாக்ஷன்லயே வந்து ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. அதை அங்க இதுலயும் வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஹோஸ்டிங்ல கொஞ்சம் ஃபன்னா இதுவா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அவங்க சீசன்ல அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் அவங்க இருந்த அந்த இடத்துல கண்டென்ட் அவங்களை சுத்தி நடக்கும், நல்லாவே எடுத்துட்டு போவாங்கன்றதுல ஓகே தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோவை பத்தி, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது கம்பேர் டு மலையாளம் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழோட ப்ரோமோ பயங்கரமா சூப்பரா செதுக்கிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பக்கவா ஃபிட்டா இருக்குன்றது தான் கருத்து. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க. பை எஸ்.